ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக சேப்பக்கிழங்கை வச்சு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு சேப்பக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது வழவழப்பாக இருக்கனால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம செம சூப்பராக சமைக்கலாம் வழவழப்பு இல்லாமல். ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் மீன் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. மீன் நல்லா சுத்தமாக கழுவிட்டு நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் சேர்த்து கலந்து வச்சுருந்தேன். அதை அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்ல சூடான அப்புறமா போடுங்க. அப்போ தான் கடாயில் ஒட்டாமல் வரும். எண்ணெய் எல்லா பக்கமும் கடாயில் படுற மாதிரி போட்டு அதுக்கப்புறம் மீன் போடுங்க. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி வந்துடும். ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருந்தது நான் போடும்போது. இதே போல் நம்ம எல்லா மீனையும் திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் திருப்பி போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன அப்புறமா வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்த அப்புறமா அதே எண்ணெயில் நம்ம கொஞ்சமாக சேப்பக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். சேப்பக்கிழங்கை நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. 4 தடவை 5 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதே கொஞ்சம் எண்ணெயில் நம்ம இதை போட்டு நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இதையும் எடுத்த அப்புறமா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அதோட கூடவே தக்காளியவே சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் ரொம்ப அதிகமாக வெங்காயத்தை வதங்க விடலை. பொதுவாகவே நார்த் சைடில் எந்த குழம்பு செஞ்சாலுமே வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக்கிட்டு தான் தக்காளியை போடுவாங்க. நான் அப்படியே தக்காளி சேர்க்குறேன். இல்லை, இது கொஞ்சம் வேறு மாதிரி டேஸ்ட்டில் வரும். இப்போ தக்காளியையும் சேர்த்துட்டு இதோட கூடவே மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து நம்ம மிதமான சூடில் வச்சு தக்காளியை நல்லா மசிய விட்டுடலாம். எண்ணெயிலேயே இந்த மசாலாவெல்லாம் போட்டுட்டு நம்ம வதக்கும் போது மசாலாவோட பச்சை வாசனை சீக்கிரமாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கிரேவி டெக்ஸ்சருக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். இப்போ மீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்காங்க, கிறிஸ்பியாக. இதை அப்படியே குழம்பும் செய்யலாம். லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் தெளிய ஆரம்பித்த உடனே இதில் நம்ம கட் பண்ணி அதாவது வறுத்து வச்சுருந்த சேப்பக்கிழங்கை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு அதோடு கூடவே மீன் பீஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு மிக்சிங் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை கலந்து விட்டோம்னா ரொம்பவே கெட்டியான செம்ம டேஸ்டியான இந்த வழவழப்பு இல்லாமல் ரொம்பவே சூப்பராக ஒரு சேப்பக்கிழங்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா நம்ம பொதுவாக உருளைக்கிழங்கு வச்சு தான் எப்போவுமே செஞ்சுருப்போம். அதோட சேப்பக்கிழங்குல செய்யும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட சேப்பக்கிழங்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப வழவழப்பாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு பிடிக்காது ஒரு சிலருக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வழவழப்பே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரையாக அப்படியே ஒரு பீஸ் தனித்தனியாக வந்திருக்கும். உங்களுக்கு உருளைக்கிழங்கா இல்லை சேப்பக்கிழங்கானே தெரியாது, அந்த அளவுக்கு இது ரொம்ப தனித்தனியாக வரும். இப்போ நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி கலந்த அப்புறமா இந்த மாதிரி டெக்ஸ்சருக்கு வந்திருக்கு. நான் கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணுனாலும் நான் கெட்டியாகவும் வைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு இதிலேருந்து நான் பாதியை எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் மீதி பாதி ரொம்ப கெட்டியாக பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இது அப்படியே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா இப்படி இருக்குங்க. தண்ணியெல்லாம் நான் மொத்தமாக ட்ரை பண்ண அப்புறமா இப்படி இருக்கும். இதை நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா, கொத்தமல்லி தழை தூவி இறக்கி சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புதுசாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதே போல் இன்னும் பல டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.